அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீனா. நான் உங்கள் பிரகிதன். நித்யா குடி ஹாய் சொல்லுங்க. ஓகே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்? நாங்கள் இப்போ எங்களோட வீட்டை நிற்கிறோம். என்ன இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சந்தோஷமாக இன்றைய நாள் ஒரு காணொளி. நல்ல சந்தோஷம் சொல்லும். நல்ல சந்தோஷம் காது கடிச்சு பிள்ளைக்கு கூட. சரி, ஓகே. அப்போ இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கடிக்குதான். இந்த ஞாயிற்றுக்கிழமை தானே. அப்போ சந்தோஷமாக எங்களுடைய கால ஆராதனை எல்லாம் முடிச்சு நல்ல சந்தோஷமாக இந்த நாள் போகுது தானே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் இன்றைக்கு சமைக்கலைன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நானும் லித்தியா குட்டியும் ரெஸ்ட். லித்தியா குட்டி இப்போ சமைக்கிறாங்க. இன்றைக்கு சமைக்கிறோம். அதால் அப்பா வந்து கடையில் எங்களுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் 4 பேரும் கழிச்சு கொண்டு வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் வீடியோ பதிவு செய்கிறோம். இப்போ நேரம் வந்துடும் 3 என்ன சொல்கிறது, இந்த சூழ்நிலையிலே கடவுளை சந்தோஷமாக சமாதானமாக வச்சிருக்கிறாரு. அது வந்து மேலே அது வந்து யாரும் வந்து கொடுக்குற ஒரு சமாதானம் சந்தோஷம் இல்லை. மேலே அதை கடவுள் கொடுக்குற ஒரு சமாதானம் சந்தோஷம்ன்றதை மேலே அது மனுஷனுக்கு ஒரு ஆறுதலை தருகிறேன். அதான் இழைப்பாறுதல். அதான் அந்த இழைப்பாறுதல். ஓகே, அப்போ இந்த நாள் நாங்கள் ஒரு சந்தோஷமாக ஒரு பாடலோட இந்த நாள் நாங்கள் எங்களுடைய காணொலியை தொடங்குவோமே. அப்போ நீங்களாம் பாட போறீங்க? என்ன நீங்களாம் கொஞ்சம் சவுண்டா பாடும். இப்ப இருக்கிற சூழ்நிலைகளுக்கு சரி, ஓகே. பயப்படக்கூடாது. எதுக்கு நாங்கள் வந்து பயப்படக்கூடாது. பயம் வந்து அதை வந்து மேடின் அங்கேருந்து வருகிற பயம் வந்து மேடின் விட தெரியுமே பாதாளம். சமாதானம் சந்தோஷம் பலன் எல்லாம் வருகிறது மேடின் பரலோகம். அப்போ எங்களுக்கு சொர்க்கத்தில் நல்ல ஒரு இதொன்று வரும் எங்களுக்கு. என்ன சரி, ஓகே. அப்போ நாங்கள் பாடுவோம். இந்த நாள் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமான அவர் நமக்கு சொந்தமாக இருக்கும் பொழுது நாம் பெரிய பாக்கியவான்கள். என்ன ரைட், நாங்கள் பாடுவோம். சரி, அப்படி பாடுமே. பாடுங்க. ஸ்டார்ட் 1 2 3 பாடுங்கோ. மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமானார். மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். மேலே அவர் நம்முடைய சொந்தமாக இருக்கிறார் என்றது அது ஒரு மாபெரும் பாக்கியம். என இந்த பாரதளத்தின் உரிமையாளர், அவர் நம்முடைய சொந்தக்காரர், அவர் நம்முடைய உரிமையாளர், அவர் நம்முடைய பாதுகாவலர். இன்றைக்கு இது மாபெரும் பாக்கியம். என்ன மாபெரும் பாக்கியம். நாங்கள் பாக்கியவான்களே. நாங்கள் வந்து பாக்கியவான்கள். மேலே நாங்கள் அவர் என்னுடைய இரட்சகரும் அவர் என்னுடைய ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் மேலவர்கள். நாங்கள் பாக்கியவான்களே. அதை எண்ணி நாங்கள் வந்து மகிழ்ந்திருக்கணும். இந்த சூழ்நிலைகளும் அதில் ஒரு வரி ஒன்று இருக்குன்னு, எந்த சூழ்நிலையும் என்னை அணுகாமல் அவர் நம்மை காத்துடுவார். அதே மாதிரி பாடுங்க பார்ப்போம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை
அவர் வரும் வரை காத்து கொள்வேன். அப்போ இது மேலே ஒரு மாபெரும் பாக்கியம், இது ஒரு பெரிய ஆனந்தத்தை எங்களுக்கு மேலே நம்முடைய மனது சில நேரங்களில் நம்முடைய காணப்படுகிற சூழ்நிலைகள் அதில் இருக்கும். ஆனால் நம்முடைய இருதயம் பாருங்கோ அந்த ஒரு சந்தோஷம், அந்த சமாதானத்தை அவர் தந்திருக்கு. அந்த ரட்சிப்பு எங்கே நடக்குதுன்னா இருதயத்தில். இருதயம் நம்ம ரட்சிப்புக்கு ரட்சிக்கப்பட்ட அப்புறம் நமக்கு நவமான ஒரு புதிய இருதயத்தை தருகிறாரு. என்ன நம்ம ஆண்டவரை பற்றி காய்ப்போமே, விசுவாசத்தை பற்றி கதைக்க வேண்டாம். என்ற ஆண்டவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்பான. அப்போ அவனை பற்றி நமக்கு பேச்சிட்டு நாங்கள் பாக்கியவான்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என உண்மையில் அவரை நாங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பாக்கியவான்கள். மேலே அது நமக்கு அவர் கொடுத்த ஒரு அதிகாரம், அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் என்றால் மேலே அது ஒரு பெரிய பாக்கியம். என நம்முடைய வேதம் சொல்கிறது, தாய் கூட தன்னுடைய பாலகனை மறந்தாலும் அவர் நம்மை மறவாதவர். ஸோ அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு அது பெரிய பாக்கியம். மேலே நாங்கள் பாக்கியவான்கள். அப்போ அவருடைய அன்பு அது பெருசு. அவருடைய அன்பு மேலே நாம் சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் ஒரு மனுஷர்களோட நாங்கள் இவ்வளோ உறவு ஐக்கியமாக இருந்தாலும் சில நேரங்களில் அது கூட விலகி நிற்கிது. ஆனால் அவர் அவருடைய அன்பு அது மாறாத அன்பு, அது ஒருபொழுதும் விலகாத அன்பு, அது விட்டு விலகாத அன்பு. அவர் வாக்கு பண்ணினவர் என்றால் ஒருபொழுதும் மாற மாட்டார். வாக்கு தத்தம் ஒரு பிரதானமான வாக்கு தத்தம். எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் ஒரு பிரதானமான வாக்கு தத்தம் என்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, அவர் இந்த வாக்கத்தை சொன்னார். ஓகே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் அப்பா கடைக்கு போயிருந்தவர், என்ன கொஞ்சம் வேலையாக போயிருந்தவர். அப்போ லிதியாக்குட்டி நானும் இன்றைக்கு சரி இன்றைக்கு மதியம் சமைக்க ஞாயிற்றுக்கிழமை நாள் சொல்லப்பட்டுக்கிறேன்டா, ஓய்வு நாள் வேலை செய்யக்கூடாதுண்டா. நம்ம ஞாயிற்றில் கடை துறக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்ச நாளை ஒழுங்காக நாங்கள் தெரிந்து நினைக்கிறேன் சொல்லியிருக்கிறோம். இப்போ கடைகளுக்கு போகிற குறைவு அப்போ அப்படியான இடத்துல இப்போ வேண்டின உடுப்பில் கொடுக்கணும். மக்கள் வார நேரங்கள் அதை எடுத்து கொடுக்க வேண்டிய அலுவல் இருக்கா. வந்த நாளில் கூட போய் சந்திச்சு சில இதுவெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். டாடி லிதியாக்குட்டி படுத்திருந்தாங்க. மதியம் சமைக்க வேணும், ஒரு தலைவடியாக இருக்க படுத்திருப்போம்னு சொல்லி அப்போ லிதியா படுத்து நித்திரியா போயிட்டு. அப்போ லிதியாவுக்கு நேற்றிலேருந்து லைட்டாக ஒரு தடிமன் இருக்குதான். அப்போ நான் மருந்து இருக்குது, அப்போ தான் நான் கொடுத்தோம். அடுத்து அந்த தூதுவளை, கற்பூரவள்ளி, மல்லியெல்லாம் அவிச்செல்லாம் கொடுக்குறீங்களோ? ஓ, உங்களுக்கு தெரியாதான்? கொடுக்கும். ஏற்கனவே நம்முடைய வீடியோ பார்க்க உறவுகள் கமெண்ட் பண்ணிக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் இடக்கடை கூடுதலாக இந்த மல்லி தண்ணியல், இந்த சீரக தண்ணியல்கள் இடக்கடை கொடுத்து கொண்டு வந்தால் கூடுதலாக அதுகள் வேறு. அப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு சுற்றி அடித்து கொண்டு பார்க்க ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டு ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ள அந்த சளின்றது வேற பார்க்கும். அது லிதியா கூடுதலாக தண்ணி அலையுது. இப்போ பிரச்சனை இப்போ வெயில் நேரம் தானே, கொஞ்சம் நாங்கள் தவிர்த்து நாங்கள் படுத்துருக்க லிதியா அழுது கொண்டே இருந்துச்சு. லிதியாக முதலும் இது ஒன்று வந்தது எங்களுக்கு. இப்போ புதுசாக பரவாயில்லை. நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருப்பேன், இது பழகிட்டு எனக்கு. இப்போ என்ன சொன்னால் முதல் லிதியா காது கடிக்கணும்னு சொல்லி நாங்கள்லாம் பயந்து இரவு 11 மணிக்கு போனாங்களே நாங்கள். அப்போ இன்றைக்கு லிதியாவுக்கு காது கடிச்சுதான். அப்போ என்ன தெரியும், லிதியா தடிமன் தானே, அதெல்லாம் காது கடிக்கணும்னு சொல்லி அவளுக்கு நான் தூதுவளை, கற்பூரவள்ளி இதெல்லாம் அவிச்சு கொடுத்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவகிட்ட நித்திரியா போயிட்டேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், நான் ஃபோனில் அடித்து பார்த்துருந்தேன். நான் நான் சொல்கிறேன் என்ன படுத்து நித்திரியா போயிட்டாண்டு பிறகு நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு கதையில இருக்க ஒலிம்பியா நித்திரையில் வந்தது கதையை கதைக்க விடுங்க அச்சாப்பில்ல. அப்போ லிதியாவுக்கு இப்படி செய்யுதான். அப்போ நான் ஃபோனில் அடித்து பார்த்தேன்னா அந்த தடிமனுக்கு காது கடிக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாமோன்னு சொல்லி எனக்கு சட்டி அழுவா இந்த நேரம். அப்போ அடித்து பார்த்தா அதுக்கு அப்படி ஒரு இதே அதில் இல்லை. அப்போ நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் லிதியாக்குட்டியை நேசிக்கிற உறவுகள் கட்டாயம் நாங்கள் தடிமன் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மல்லி தண்ணி அவிச்சு கொடுங்க அப்படியெல்லாம் நிறைய இதுன்னு சொல்கிறீங்க. இந்த தடிமனுக்கு காது கடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தால் கட்டாயம் நீங்கள் எனக்கு சொல்லுங்க. அதான் நான் இப்போ சொல்கிறேன். சரி, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லிதியா நான் சாப்பிட்டு கதிரையில் இருக்க இன்னும் பிள்ளைண்டுக்கா சொன்ன அப்போ காது கடிக்கிறேன்னு சொன்னேன். அம்மா அப்பா வர சொல்லும்மா, அப்பா வர சொல்லுமா. நான் இல்லை தானே வீட்டு. அப்போவா எனக்கு ஃபோன் பண்ணால் பிள்ளைக்கு காது கடிக்க மருந்து எடுக்க போக மாட்டேன். நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை இல்லை எடுக்கிறது போயில அவ்வளோத்துக்கு அப்படி ஒன்று மில்லா வாக்கு நான் அப்புறம் வாரேன்னு சொல்ல ஆள் படத்து தெரியா போட்டு அப்புறம் நான் சாப்பிட்டு இருக்க வாரேன் சொன்னால் அப்படி அப்போ காது கடிக்கிறேன். அப்போ நான் என்ன செஞ்சேன்னா இல்லை காதுக்குள்ளே போய் சொன்னேன். இங்கே காதுக்குள்ளே போய் சொன்னேன். இந்த இயேசு உண்டத்தஞ்சியம் அவருடைய தழும்புகளால் சுகம், அவருடைய தழும்புகளால் சுகம் ஒரு கொஞ்சம் நேரமான சொல்லிக்கொண்டு பார்த்தா காது கடிக்கலான்னு நின்றுட்டு. அப்போ என்ன நான் சொல்ல வரேன். சரி, இப்போ என்ன நான் சொல்ல வரேன்டேங்க, அதுக்காக நாம் மருந்து போடக்கூடாது, இல்லை மருந்து போடத்தான் வேணும், சாப்பிடத்தான் வேணும், அதுக்கு செய்கிறது.
ஆனால் இது விசுவாசத்தில் வந்து சில காரியங்களை நாங்கள் அதை செயல்படுத்தணும் பேசணுமன்ற கட்டாயம் பேசினா அது வந்து உண்டாகும். அதான் நான் சொல்கிறது கூட சொல்கிறது கொஞ்சம் இது ஆண்டவருக்குள்ளாக சில காரியங்கள் புதுசு. அப்போ நான் சொல்கிறது பிள்ளைக்கு நீங்கள் பயிற்சி வைக்கணும் சில விஷயங்களை அதை சொல்லிக்கணும். எனக்கு சின்ன பிள்ளை இப்போ 6 வயசுக்குள்ளே நாங்கள் சில காரியங்களை அவாக்கு அந்த அஸ்திவாரமாக போட்டுட்டோம்னா அது உறுதியாக நிற்கும். அப்போ இந்த வயசில் கூட நல்ல ஒரு ஆவிக்குரிய பாடல்களை கற்றுக் கொடுக்குறதும் இது 1-2 வசனங்களை காட்டி கொடுக்குறதும் வந்து கூடுதலாக மேலே நான் வெளிவட்டில் போனாலும் தாய் தான் இதில் கூடிய பிரயாசப்படணும். அப்போ நான் அவங்க சொல்லியிருந்தேன் அது மேலே அவாக்கு வந்து அதில் கொஞ்சம் பிரயாசம் இருக்குது, அதில் கொஞ்சம் விருப்பம் இருக்குது. நாங்கள் சொன்னால் அவள் செய்வா. இப்போ மேலே நான் அதை வந்து இப்போ இன்றைக்கி இப்போ நேரம் வந்து 4 மணிக்கு மேலே ஆகுது. இப்போ வந்து இருக்கிறான் நோம்பில் நான் அதை தான் சொன்னேன் காதுக்குள்ளே போய் கொஞ்சம் எந்த காதுக்கண்டு கேட்டேன் இந்த காதுக்கண்டு சொல்லி போட்டு நான் சொல்லி வந்தேன் எல்லாம் வீசு ரத்தத்தினால எல்லாம் லிதியாவுக்கு வந்து இப்போ மழை காலத்துல அந்த அடிமன் பருத்தன்னு பார்த்தா வெயில் காலத்துல என்ன வாக்கு கூட வந்து பார்த்தா வேர்க்குது உடம்பு எல்லாம் அப்படியே கசிஞ்சு நீர் உடம்பு மாதிரி ஒரு கொஞ்சம் பேஞ்சிலா கூட விளையாடணும் டக்குன்னு அப்படியே மண்டை உடம்பு எல்லாம் குளிருது. அதே அப்படி குளிருது. நான் வந்து பாசிட்டிவா பேசுறேன் நெகட்டிவா பேசுறேன். நான் என்ன சொல்றேன் அவட்ட பாசிட்டிவா இருக்கட்டுமா அப்படியே. இப்போ நான் என்ன சொல்றேன்னா அவர் காது கடிக்குதுன்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் கட்டாயம் இப்போ லிதியா நீச்சிக்கிற வயசு போன அம்மாக்கள் நிறைய பேர் நீங்கள் கட்டாயம் வந்து மறக்காம ஃபோன் எடுத்தோ கொமெண்ட்ஸ்ல எனக்கு கட்டாயம் நீங்கள் சொல்லுங்க. என்ன சொன்னால் லிதியா குட்டிக்கு இந்த அடிக்கடி தனிமை வரைக்கும் அந்த காது கடிக்கிற அடுத்து ஒரு ஐஸ்கிரீம் குடிக்கல அது என்ன விட்டோன்னா இப்படி பெரியாக்கள் மாதிரி இருக்கிறது. அப்போ அது வந்து நார்மல். சில பேருக்கு அப்படி நாங்களுடைய கார்டேக்கு டாக்டர் சொன்னாங்க கூடுதலாக வந்து 100-90 மாதிரி அப்படி இந்த வாரில் காது கடிக்கிறது இவ சில பேருக்கு வாருது. அப்போ எனக்கு நீங்கள் சொல்லுங்க கரெக்டாக நான் அதுக்கு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு எல்லாமே நான் ஹாஸ்பிட்டலில் போய் சும்மா நீ மருந்துகள் எடுத்து போடுவேன். அப்போ கேட்டீங்களா என்ன ஹாஸ்பிட்டல் போ இல்லை எனக்கு அதுக்குரிய இது தெரிஞ்சா நான் அதை செய்து கொண்டு இருக்கலாம் தானே சும்மா மருந்து. இந்த கட்டத்தில் வந்து சில நேரங்களில் வேலோட கூடவே நான் இருக்க வேண்டியா கிடக்குறேன். இல்லை என்னோட அழுது நான் ஒரு தாய் இருக்கு அம்மா அப்பாட்ட போறேன் நம்ம அப்பாட்ட போறேன் நம்ம அப்பா அப்பா அப்பா. இப்போ நீங்கள் என்னத்தை பேசுகிறீங்க பாருங்க. நீங்கள் வந்து இந்த நீங்கள் வந்து பேசுகிறது வந்து பலவீனத்தை அழுது சத்தியம் நம்மளுக்கு பயம் வந்துட்டு நீங்கள் வந்து பேசுகிறது பலவீனத்தையும் பயத்தையும் அந்த காணப்படுற சூழ்நிலையும் வந்து பேசுவீங்க. அது பேச 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 என்னையும் அது கூடும் அது பெருகும். பெருகி போட்டு டக்குன்னு என்ன செய்ய வேண்டியா டக்குன்னு அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் போக வேண்டிய கொஞ்ச நேரம் பேச சரி வேண்ட இது அறிவமண்டு கொஞ்ச நேரம் சரி என்னோட வச்சுக்கிறேன் சரி போட கொடுத்தோம். இப்போ கேட்பேன் நான் லிதியா கொடுத்துட்டு லிதியா காது இப்போ கடிக்குது. ஆமாம் இப்போ காது கடிக்குது எனக்கு அப்போ விளங்கிட்டு இருந்து தான் கடிக்குதுன்னு தெரியுது. இப்போ இதில் கூட்டி வந்துட்டு அங்கிட்ட லிதியா இப்போ காது கடிக்குதோ வெளியால் வந்த அப்புறம் நம்ம காது கடிக்கலையே அந்த உண்மை. அப்போ அது சில விஷயங்கள் இப்படி தான் எங்களுக்கு பாஸ்டர்லாம் அவர்கள் சொல்லியிருந்தார். தன்னுடைய மகளுக்கு கூட சும்மா இது காது கடியில் இது சீரியஸான வருத்தம் என்னென்றால் இந்த ஒரு குளிர் டைமில் ஒரு இதில் கொஞ்சம் அந்த இழுப்புத்தன்மை முட்டுத்தன்மை மாதிரி இருக்க கூட அவர் என்ன செய்யாருன்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பேசினார். என்ன இந்த சரீரத்தில் இந்த பிள்ளைக்கு இந்த வியாதி இருக்கக்கூட விலகிப்போ இயேசுவின் நாமத்தை விலகிப்போன்னு சொன்ன கூட அது கட்டாயம் அது விசுவாசத்தில் பேசிக்க பார்த்தா அந்த பிள்ளைக்கு அதோட போனது தான் திரும்பி வரவே இல்லையா. கட்டாயம் நீங்களும் அதை விசுவாசிப்பீர்களாக இருந்தால் விசுவாசத்தில் அந்த ஒரு வசனத்தை பேசிக்க கட்டாயம் வந்து அது அப்படியே வேரோட பிடுங்கப்படுகிறது. அந்த வேரே வந்து அழிக்கப்படுது. அப்போ அந்த வேரோட நீங்கள் பிடுங்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. என்ன நீங்களும் அந்த அந்த அதை வந்து பயன்படுத்தலாம். பெரிய மருந்து இருக்குது கூடுதலாக இந்த மருந்துகளை கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறது வந்து லேட் ஆகும். நான் தான் போய் டக்குன்னு அதை காட்டுவேன். இப்படி நல்ல ஒரு மருந்து ஒன்று இருக்கம்மா நல்ல ஒரு மருந்து இருக்குது நல்ல டொனிக் உலகத்தில் எவ்வளோ டொனிக்குவல் நல்ல நல்ல சத்தான டொனிக்குவல் இருந்தாலும் அப்பாமே டொனிக் எடுக்க மாட்டேன் நான் முடிவு செய்துட்டேன். இல்லை இல்லை இப்போ நான் வந்து கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சம் பார்த்தா ஒரு பலவீனம் மாதிரி தெரியும். ஆனால் என்ன மெயின் பிரச்சனைனா பாருங்க மேலே அந்த ஆவிக்குரியவர்களாக நாங்கள் கடவுளோட வார்த்தையை தியானிக்கிறோம் பேசுகிறவர்களாக இருந்தால் நாங்கள் சில விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும். எல்லா காரியத்திலும் போய் நாங்கள் வந்து நாவுகளை வந்து விடக்கூடாது. என்னைக்காக சொல்லுவேன் என்ன பண்டிகை இடத்துல போய் முத்த போட்டால் அது நம்ம பீறி போடுமா. சில நேரங்கள் அப்படித்தான் நம்முடைய உறவுகள் அது சில பிரச்சனைகள் சூழ்நிலைகள் நம்ம போய் முன்னுக்கு அதை போய் விட வேண்டிய கதை கேட்க அது நமக்குத்தான் தாக்கம். நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் சில நிதானம் பொறுமையாக இருக்கணும். நாம் வந்து வெளியால் விடக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து அப்படி அந்த இடத்துல விடக்கூடாது. நான் அந்த இடத்துக்கு கொஞ்சம் விலகி இருக்கிறேன் நல்ல வேண்டுகின்ற இந்த அவையில் போன வாக்கு தத்தங்களோட சங்கீதம் பெஸ்ட். ஏன்னா சங்கீதம் ஃபஸ்ட்டில் இருந்தால் போனது அது ஏன்னு சொல்லுவாமல் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்றதுக்கு நாம் போனால் ஆண்டவர் சில காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். நம்முடைய கையங்களை கரங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய போக்கை மரத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை செய்கிறார். அப்போ ஆண்டவர் சில காரியத்தை செய்கிறார் என்று தெரியும். அப்போ நாங்கள் பொறுமையாக இருக்கணும். இப்போ பார்க்க போனால் நாங்கள் கூட இப்போ ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக ஆகிக்கொண்டு இருக்குது. இப்போ தானே 8 வருஷம் 10 வருஷமாக ஆயிடுச்சு.
ரசிக்கப்படுற என்ன முதல் ஆண்டு நாங்கள் ஏற்றுக்கொண்டு வருவோம். ஆனால் அது கூட சரியான ஒரு சோர்வான பகுதி தானே. அதுக்குள்ளால் வளர்ந்து வரக்கு வளர்ந்து கிளந்து திடமாக நின்று வர பார்த்தா இப்போ தான் நாங்கள் நிற்கிற முறையில் வேணும். ஸோ ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு முந்தைய நாளோட சில வசனங்களோடு உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மேலே இதை நாங்கள் வந்து இப்போ வந்து யூடியூப்பில் இதை போட கூட அது வந்து மேலே ஃப்ரீயாக சொன்னேன். நான் கூட சில நேரத்தில் நான் போடுற வசனங்களை கேட்டுட்டு ஒலிம்பிக்ஸில் திருவிழா போட்டு கேட்டு கொண்டு போய் நான் நல்ல தூக்கம் வந்துடும். எனக்கு அந்த வசனங்களும் அப்படியே ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுக்குது என்ன. ஸோ ஓகே, அப்போ சந்தோஷம், இந்த நாளுக்குரிய சமாதானம், அந்த சந்தோஷம் வந்து உங்களை ஆளுகை செய்வோம்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த காணொலியை நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோமே என்ன. வேறு என்ன வீடியோவில் சந்திப்போம். பாய்.